ஹலோ யூஸ் வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன். என்னோட ஒரு கிளைண்ட் வந்து ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். அதனால் அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ட்வின் ஃப்ளேம்னால் என்ன, சோல்மேட்னால் என்ன, கார்மிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஷீ ஆஸ்க்ட் ஃபார் அ வீடியோ. அதனால் இப்போது இன்றைக்கி எனக்கு டைம் இருந்ததுனால இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். ஸோ நான் வந்து ட்வின் ஃப்ளேம்னால் என்ன, சோல்மேட்னால் என்ன, கார்மிக்ஸ்னால் யார், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், we will டிஸ்கஸ். நம்ம ஆன்ம உலகத்தில் இருந்து இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வரோம் இல்லையா? வரும்போது நம்மளுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறது வந்து மோட்சத்தை நோக்கிய பாதை தான். அதாவது இறைவனை அடையிறது அப்படிங்கிற ஒரு பாதை தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பாவங்கள் புண்ணியங்கள் இரண்டையுமே வந்து சுமந்துக்கிட்டு தான் இந்த பூலோகத்தில் பிறப்பெடுக்கிறோம். அப்படி பிறப்பெடுக்கும்போது நம்ம வந்து வாழறது, நம்ம ஆன்ம உலகத்தில் நம்ம வாழறது வந்து ஒரு குழுவாக தான் நம்ம வாழ்வோம். அதாவது ஒரு சோல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு குழு இருக்கும். அந்த ஆத்மாவோடைய அந்த குழுவை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ஒரு அசெண்டன்ட் மாஸ்டர்ஸ், கார்டியன் ஏஞ்சல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துலேயும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. லக்னாதிபதி, ராசி அதிபதின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் தான் இருக்குது. ஓகேவா? இப்படிப்பட்ட நம்ம அந்த குழுவிலேருந்து நம்ம அந்த பூமிக்கு வரும்போது நம்ம கூட யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, சோல்மேட்ஸு, கார்மிக்ஸ் 2 பேரும் கம்பல்சரியாக வருவாங்க. அப்போ ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ஒன்று இருக்கே, அது என்ன அப்படின்னா அதை நான் லேட்டர் ஆன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கார்மிக்ஸ்னால் யார், சோல்மேட்ஸ்னால் யார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கார்மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடன்களை சுமந்து கொண்டு வருபவர்கள். நம்ம வந்து போன ஜென்மத்தில், அதாவது பிறவியாக எடுத்துருப்போம் இல்லையா? அதிலெல்லாம் மிச்சம் வச்ச விஷயங்களை தீர்த்துக்கிறதுக்காக வரக்கூடிய பர்சன்ஸ் தான் வந்து கார்மிக்ஸ்னு சொல்கிறோம். அவங்க யாருன்னா நம்ம அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கை, நம்மளோட க்ளோஸ்டு குரூப்புக்குள்ளார இருக்கிறவங்க. ஒரு நாத்தனாராக இருக்கலாம், ஒரு மச்சினனாக இருக்கலாம், கொழுந்தனாராக இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான உறவுகளாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து ட்ரிகர் அவுட் பண்ணி கடன்களை தீர்த்துக்கிறதுக்காக வந்தவங்க. மேக்ஸிமம் இப்போ காலகட்டங்களில், அதாவது ஒரு முன்னாடி இந்த ராமாயணம் அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் சோல்மேட்ஸ்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட்டாங்க. அதனால் வந்து புண்ணிய காரியங்கள் அதிகமாக செஞ்சதுனால சோல்மேட்ஸ் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. அந்த அந்யோன்யமாக இருந்து பாவங்களை கழித்து புண்ணியங்களை ஏற்றிட்டு மோட்சப்பாதைக்கு போனாங்க. பட் இப்போ ஒரு ஜென்ரேஷன் கேப்ஸ்லலாம், இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷன்லலாம் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கார்மிக்ஸ் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. தே ஆர் ட்ரிகரிங் யூ. உங்களுடைய பாஸ்ட்ஸு, அதாவது நீங்கள் பாஸ்ட்டில் பண்ணி வச்சுருக்கிற டெப்ஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் அவுட் பண்ணி உங்களை வந்து மோட்சப்பாதைக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான கார்மிக்ஸ் தான் இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வர்றாங்க. நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்களில் சோல்மேட்ஸும் இருப்பாங்க, கார்மிக்ஸும் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ கார்மிக்ஸுக்கும் சோல்மேட்ஸுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சோல்மேட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. ஓகேவா? அதாவது உங்களை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, உங்கள் கண்ணை கலங்க விட மாட்டாங்க. அவங்க நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தப்பை வந்து இதமாக எடுத்து சொல்பவர்கள். இப்போ நம்ம அம்மா எப்படி இருக்கிறாங்க? சில பேருக்கு அம்மாவே கார்மிக்ஸாக இருப்பாங்க. சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தா எங்கள் அம்மாவால் தான் எனக்கு பெரிய டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க. எங்கள் அப்பாவை கண்டாலே எனக்கு பிடிக்காது, எங்கள் அப்பாவால் தான் எனக்கு டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க கார்மிக்ஸாக இருப்பாங்க. சில பேர் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அம்மா பிள்ளையாக இருக்கிறாங்க, எங்கள் அப்பா தான் என் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து சோல்மேட்ஸு. அதாவது உங்களுடைய கெடுதல்களை கூட நல்ல விதமாக எடுத்து சொல்லி கொண்டு போகிறவங்க சோல்மேட்ஸு. இதே கார்மிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நீ பட்டு திருந்து, நீ செய்த வினைக்கு வினையை அனுபவி அப்படின்னு சொல்கிறவங்க தான் கார்மிக்ஸு. ஓகேவா? அதாவது நீங்கள் கீழே விழப்போகிறேன்னு தெரியும். சோல்மேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் பள்ளம் இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்துப்போ, அங்கே ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை விழாமல் தடுத்து சைடில் கொண்டு போகிறது சோல்மேட்.
நீங்கள் பண்ணின பாவத்துக்கு நீ விழுந்து தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க பேர் கார்மிக்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் அப்பா மகன், அம்மா மகன், அம்மா மகள், இந்த மாதிரி எல்லாமும் கார்மிக்ஸ் இருக்கும். திரும்ப திரும்ப அதே பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம பையன் நமக்கு கார்மிக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல அம்மாவா, இதை நீங்கள் தடுக்கிறீங்க, எனக்கு இது விஷயம் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, ஹி அக்செப்ட்ஸ், திரும்ப அதையே செய்வாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் தான் உங்களுடைய கடனை நீங்கள் தீர்க்கிற முறை. இதுதான் கார்மிக். இதில் சோல்மேட்ஸ் சோல்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்போம். நம்ம மூவ் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல உங்கள் தப்பை கூட இதமாக சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஒரு அஃபெக்ஷன், அத்தாரிட்டி எல்லாமே இருக்கும் இல்லையா? உரிமையும் இருக்கும், கடமையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் சோல்மேட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சோல்மேட்ஸாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல கொடுத்து வச்ச புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராபப்ளி இப்போ நான் பார்க்குற எல்லா விஷயங்கள்லேயும் கார்மிக்ஸ் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஓகேவா? இதை தாண்டி சோல்மேட் அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பிறந்த வீட்டுக்கு போனால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு இருக்கும். அது உங்களோட சோல்மேட்டு. கார்மிக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாக்கா, அவங்க கூட இருக்கணும், அவங்க இல்லாமையும் நம்மளால் இருக்க முடியாது, அவங்க இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பர்சன் கார்மிக். இதுதான் சோல்மேட்டுக்கும் கார்மிக்குக்கும் உள்ள வித்தியாசங்கள். இப்போ ட்வின் ஃப்ளேமுக்கு வருவோம். ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா என்னன்னாக்கா, உங்களுடைய ஒரே ஆத்மா. அதாவது இது ப்ராபப்ளி யாருக்கு மறுபிறவி இல்லை, யார் மறுபிறவி இல்லைனாக்கா இந்த பிறவியோடு இல்லை, ஒரு ரொம்ப கொஞ்சம் பிறவிகள் தான் இருக்குது, இவங்க மோட்சத்துக்கு, அதாவது மெச்சூர்டு சோல், இவங்க மோட்சத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல தான் ட்வின் ஃப்ளேம் உருவாகும். அது வரைக்கும் பிறவிகள், பாவம் புண்ணியம், பேஸ்ட் ஆன் த பாசிட்டிவ் கர்மாஸ் அண்ட் நெகட்டிவ் கர்மாஸ் பூமியில் பிறப்பெடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நம்ம ஜோதிட சாஸ்திரமும் அதான் சொல்லுது. இந்த மேற்கத்திய விஷயமான இந்த சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், இந்த ஆன்ம உலக, இந்த சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்லுது. ஓகேவா? இப்போ ட்வின் ஃப்ளேம்க்கு வருவோம். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆத்மா. நீங்கள் ஒரே ஆத்மா தான். உங்கள்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, 100 ரூபாயை 10 நாளில் செலவு பண்ணணுன்னா உங்களால் பண்ண முடியாது. அப்போ உங்கள் ஆத்மா 2ஆக பிரிஞ்சு 10 நாளுக்குள்ளே நீ 50 ரூபாயை செலவு பண்ணு, நான் 50 ரூபாயை செலவு பண்ணுறேன் அப்படின்னு பிரிஞ்சு செலவு பண்ணது இல்லையா? அதுதான் ட்வின் ஃப்ளேம். ஒரே ஆத்மா உங்களுடைய கடன்களை எடுத்துக்கிட்டு வரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பேக்லாக்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, ட்வின் ஃப்ளேமாக பிறப்பெடுத்து அந்த பேக்லாக்ஸை ஒரு பார்ட் ஆஃப் த சோல் கிளியர் பண்ணும், இன்னொரு பார்ட் ஆஃப் த சோல் இன்னொரு பேக்லாக்ஸை கிளியர் பண்ணும். 50-50 பிரிச்சுக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் அவேக்கனிங் அப்படிங்கிறது ஃபெமினைனுக்கு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது. மேஸ்குலைன் எனர்ஜி மெட்டீரியலிஸ்டிக் பார்ட்ஸை எடுத்துக்கும், ஃபெமினைன் எனர்ஜி ஹீலிங் பார்ட்ஸை எடுத்துக்கும். பேக்லாக்ஸ் கிளியர் பண்ணி ஹீலிங் பார்ட்ஸை ஃபெமினைன் எனர்ஜி எடுத்துக்கும். இந்த ட்வின் ஃப்ளேம் ஆண் மற்றும் பெண்ணாக தான் பிறப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக ஆண் மற்றும் பெண்ணாக தான் 99% பிறப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த பூமியில் பிறப்பெடுக்கிறதுக்கு 2 அருள் செல்வம் பொருட்செல்வம் 2 இருக்கும் இல்லையா? ஸோ ஃபெமினைன் பார்ட் அருட்செல்வத்தை ஃபுல்லாக எடுத்துக்கும். இந்த புண்ணியங்களை சேர்க்கறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அது நேச்சுரலாகவே அது ஒரு ஃப்ளோயிங் எனர்ஜி இல்லையா? ஒரு ஃப்ளோயிங் எனர்ஜி, ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, ஒரு சாஃப்ட் எனர்ஜி. அது ஈஸியாக இந்த டிவைன் எனர்ஜியை அட்டைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸில் தான் இந்த பூமியில் பிறப்பெடுக்கும். எல்லா ஃபெமினைன் எனர்ஜிக்குமே ஈஸியாக டிவைன் கனெக்ஷன் கிடைக்கும். மேஸ்குலைன் எனர்ஜி எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் ஈஸியாக கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதனால தான் ட்வின் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணுமாக தான் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். கண்டிப்பாக இந்த பிறவியோடு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எதுவுமே இல்லை, ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிளாக்கேஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஒரு பெண் ட்வின் ஃப்ளேமாக பிறந்து அம்மா பொண்ணாவோ அக்கா தங்கையாவோ பிறந்து திருமணம் அப்படிங்கிற கர்ம பந்தத்துக்குள்ளே ஈடுபடாமல் ஒரு நட்பாவோ இருந்து அப்படியே திருமணம்ங்கிற கர்ம பந்தத்துக்குள்ளே ஈடுபடாமல் அப்படியே ஆன்மீகத்தை நோக்கி போயிடுவாங்க. ஆணாக இருந்து ஒரு நல்ல நட்பாவோடு இருந்து திருமண பந்தத்துக்குள்ளேயே இணையாமல்
அப்படி மோட்சத்தை நோக்கி போயிடுவாங்க. இது வந்து 99.9 அந்த 1% தான். 99.9% வந்து பேக்லாக் கிளியர் பண்ணுறதுக்காக மேஸ்குலைன் எனர்ஜியாகவும் ஃபெமினைன் எனர்ஜியாகவும் தான் பூமியில் ஜெனரேட் ஆகும். அப்போ தான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்த பேக்லாக்ஸ், கெர்மாஸ், டெப்த்ஸ் எல்லாத்தையும் மேஸ்குலைன் எனர்ஜி ஃபேஸ் பண்ணி அந்த ஃபேஸை கடந்து வர்றதுக்கும், ஃபெமினைன் எனர்ஜி டிவைன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எனர்ஜிஸை சேவ் பண்ணி பேக்லாக் கிளியர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்கிறதுனால இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் தான் இந்த மாதிரி ட்வின் ஃப்ளேமில் மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைனாக பிரிகிறது. ஓகேவா? இந்த ட்வின் ஃப்ளேம் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அண்ணன் தங்கை, நண்பர்கள், கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க. 99.9% கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க ட்வின் ஃப்ளேம்ஸ். ஏன்னாக்கா திரும்ப அந்த இடத்துல அவங்க ஒரு பேக்லாக் க்ரியேட் பண்ணுற மாதிரி போயிடும். திருமண பந்தத்தில் இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேக்லாக் க்ரியேட் ஆகும். ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கான படிப்பு, அதற்கான கர்மா, இதையும் சேர்த்து இது பண்ணுவாங்க. அதனால் ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து மேக்ஸிமம் கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க. வெரி வெரி ரேர் கேசஸில் வேணால் அப்படி இருக்கலாம். அப்போ வந்து ஒரு ரிலேட்டிவாவோ, ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாவோ, இந்த மாதிரி நம்ம சுற்றி உள்ள உறவாக தான் இந்த ட்வின் ஃப்ளேம் இருக்கும். அப்போ வந்து அவங்க யூனியன் ஆகிறது அப்படிங்கிற சமயம் எப்போ அப்படின்னா, இந்த பேக்லாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆனால் தான். நீங்கள் வந்து உங்கள் அண்ணா தங்கையாகவே இருப்பீங்க, ஆனால் அது ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த பேக்லாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆனால் தான் இருக்கும். இதில் எனக்கு ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு யூடியூபர் தான். அவங்க அந்த யூடியூப் சேனல்லையும் ஷி ஹேஸ் மென்ஷன்ட் தட் நானும் எங்கள் அப்பாவும் வந்து ட்வின் ஃப்ளேமாக இருந்திருக்கிறோம். பட் அது எங்கள் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரே வீட்டில் இருந்து ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஒரு பார்ட் ஆஃப் த இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களும் என்னைய மாதிரியே ஒரு லைஃப் கோச் தான். இவங்க இன்னொரு பார்ட் ஆஃப் சினாரியோவை ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவங்க அப்பாவோட மறைவுக்கு பிறகு இவங்க அதை உணர்ந்து இன்னும் இருக்கிற பேக்லாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யூனியன் ஆவாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்திங்களா? இது வந்து டிவைன் எனர்ஜியை யாரெல்லாம் புரிஞ்சிக்க முடியுதோ அவங்களால தான் வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தன்னையும் செல்ஃப் அனலைஸும் பண்ணிக்க முடியும், தன்னை சுற்றி உள்ளவங்களையும் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சோல்மேட், கார்மிக் அண்ட் ட்வின் ஃப்ளேமுக்கான டிஃப்ரென்ஷியேஷன். இன்னும் டீட்டெயில்டாகவும் ஐ கேன் எக்ஸ்பிளைன், பட் ரொம்ப லாங்காக லெங்க்த்தியாக போகும் வீடியோ. ஸோ இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் கொடுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம போகலாம். இதில் ஒவ்வொரு சோல்மேட்டாக இருக்கட்டும், கார்மிக்காக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே வந்து ஃபேஸஸ் ஆஃப் ஜேர்னி இருக்குது. ஒரு ஃபேஸ் முடிஞ்சு இன்னொரு ஃபேஸ் என்ன எல்லாமே இருக்குது. நீங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் இதை நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.